ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா. மகாபெரிவாளோட அனுகிரகங்களில் அந்த வரிசையில் நான் படித்த ஒரு நிகழ்வு. எனக்கு தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுப்பாரே அந்த முதலியார், அவர் எங்க அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். தங்க அரளி புஷ்பத்துக்கு தெலுங்கு மொழியில் ஸ்வர்ணகண்டா அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. சமஸ்கிருதத்திலையும் ஸ்வர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்வாளாம். பால் உள்ள புஷ்பங்களையெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது அப்படின்றது ஒரு சம்பிரதாயமா. அதுக்கு மதிப்பு கொடுத்து தன்னோட சிரசில் அன்பர்களோட அந்த அன்பளிப்பை சூட்டிக் கொள்வாளாம் மகாபெரிவா. இது சம்பந்தமான ஒரு நிகழ்வு. ஒரு நாள் தரிசனம் கொடுக்கறதுக்காக வெளியே வந்து உக்காந்துருந்தாங்களாம் பெரியவா. சில பக்தர்கள் பழம் மலர் தட்டுகளெல்லாம் வச்சு சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாளாம். பெரியவா ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு, எனக்கு தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுப்பாரே அந்த முதலியார், அவர் எங்க அப்படின்னு கேட்டாலாம். தொண்டர்களுக்கு விளங்கவே இல்லை. தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்கும் அன்பர் யாரையும் அவா பார்த்ததும் இல்லை. தற்செயலா அந்த சமயம் முதலியார் தரிசனத்துக்காக வந்திருந்தாராம். உள்ளூர்காரர் தான், அநேகமா நாள்தோறும் வர்றவர் தான். வந்தவர் நேர பெரியவாள்கிட்ட போய் தங்க அரளி மாலைய சமர்ப்பித்தாராம். பெரியவா அதை சந்தோஷமா ஏத்துண்டு தன்னோட தலையில சூடிக்கொண்டாராம். தெலுங்கு மொழியில இந்த புஷ்பத்துக்கு ஸ்வர்ணகண்டா அப்படின்ற ஒரு பெயர், சமஸ்கிருதத்திலையும் ஸ்வர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்வாளாம். மகாபெரிவா தொண்டர்களை பார்த்து, இந்த முதலியார் தினமும் எனக்கு இந்த புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, அதாவது இந்த தங்காரளி புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, அதை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாளாம். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில இதை சேர்த்துக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஈஸ்வரனுக்கு நிஜமான ஸ்வர்ண புஷ்பம் தான் சமர்ப்பிக்கணுமே தவிர இந்த போலியான புஷ்பங்கள் சமர்ப்பிக்க கூடாது. எனக்கு இதுல சம்மதம் இல்லை. சாட்சாத் ஸ்வர்ண புஷ்பம் இருந்தா சமர்ப்பிக்கலாம். இதுதான் சம்பிரதாயம். முதலியாருக்கு சந்திரமௌலீஸ்வரரை காட்டிலும் பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி. தான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த தங்க அரளி புஷ்பத்தை தன்னோட சிறுசுல பெரியவா வச்சுக்கிறத பார்த்து பார்த்து பரவசப்பட்டு போவாராம் அந்த முதலியார். அதுக்கப்புறம் தான் ஒரு சூட்சுமமும் தெரிஞ்சது எல்லாருக்கும். பால் உள்ள புஷ்பங்களை எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது. இது ஒரு சம்பிரதாயமா இருந்துதான். அந்த சம்பிரதாயத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் மகாபெரிவா தன்னோட தலையில அதை சூட்டினாரா, அது அவருக்கு தான் தெரியும். ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா. சரணம் சங்கரா.